கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்களே அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாயிருக்கிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாயிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தீமை பின்தொடரும் போது மரணத்துக்கு ஏதுவாயிருக்கிறான். அவங்க வீட்டு வாசப்படியிலே பாவம் படுத்து கிடக்கும். நைட் நேரத்தில் ஜெபிக்க போறோம். நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் ஒரு மனுஷன் நீதியை பின்பற்றினா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நித்திய ஜீவனுக்குள்ள போயிடலாம். ஒரு மனுஷன் தீமையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா முடிவு என்ன அப்படின்னா மரணம். அப்ப இரவு நேரத்திலே நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்குள்ளே செய்தி கேட்டாலும் சரி, 24 மணி நேரம் நம்மளுடைய வாழ்க்கையிலே தீமை தொடருதா, நம்ம நன்மை செய்கிறோமா, நீதி செஞ்சுட்டு இருந்தா நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். இல்லை என் வாழ்க்கையில தீமை தான் தொடருது, 24 மணி நேரம் நான் தீமை தான் செய்கிறேன் அப்படின்னா மரணத்துக்கு ஏதுவாக போயிட்டு இருக்கிறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அதிகமான பாவம் இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்காது. அப்போ இரவு நேரத்தில் நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, என் கண்களில் பாவம் இருக்கா, என் சிந்தனையில் பாவம் இருக்கா, நான் பேசுகிற பேச்சில் தீமையான வார்த்தை இருக்கா, என் இதயத்துக்குள்ளே தீமையான காரியங்கள் இருக்கா, கர்த்தருக்கு பிரியமில்லாத எத்தனை இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இரவு நேரத்தில் நம்மை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதை ஏன் நம்ம நைட் நேரத்தில் சொல்ல வேண்டியது அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கீங்க, ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியம் இருக்கு, என்னையும் சேர்த்து தான். ஏன்னா நைட் நேரத்தில் நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில தொடருதா, அதை நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜில் போக முடியும், பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற முடியும். நைட்டு படுத்தா ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். நிறைய குடும்பத்தில் நைட்டு தூக்கம் வரலன்னு சொல்லி ஜெப குறிப்பு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போகிற சில காரியங்கள். அது சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடாக இருக்கும், சில குடும்பத்தில் தவறான தொடர்பாக இருக்கும், சில குடும்பத்தில் கள்ள தொடர்பாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஜெப குறிப்பு வந்துச்சு. வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி தான். அந்த குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, கணவர் வேற தொடர்பு, கள்ள தொடர்பு. இன்னொரு குடும்பத்தில் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஆனால் பல வருஷமா பேசாமல் இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, கணவர் அடிக்கடி சந்தேகப்படுறாரு, ரெண்டாவது தப்பு தப்பாக பேசுறாரு, வீட்டுக்குள்ள பேசாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஒரு வீட்டினுடைய உண்மையான பிரச்சனை. ஆனால் சில வீட்டில் பார்த்தா அன்பாக இருப்பாங்க, சில வீட்டில் பார்த்தா வயசாயிருக்கும் ஆனால் கூட அன்பாக இருப்பாங்க. ஆனால் கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நைட் நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம நன்மை தான் செஞ்சுட்டு இருக்கிறோமா, இல்லை தீமை செய்கிறோமா? தீமை செஞ்சால் அந்த வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்து கிடக்கும். அந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வர்றதுக்கு தடை காணப்படும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தீமை பின்தொடரும் போது மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான். அதே நேரத்தில் நான் நன்மை தான் செய்கிறேன், நான் யாருக்கும் இது வரைக்கும் கெடுதலே பண்ணலை, நான் நீதி தான் பின்பற்றுறேன், என் வாழ்க்கையில் நான் நீதி மட்டும்தான் செய்கிறேன், அநீதியான காரியங்களை செய்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் இதயத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் நீதியை பின்பற்றியாச்சு அப்படின்னா நேராக நித்திய ஜீவனுக்குள்ள போயிடலாம். அப்போ வாழ்க்கையிலே நீதி செய்ய படிக்கணும், அநீதியான காரியங்களை வெறுக்கணும், நன்மை செய்ய படிக்கணும். தீமை வாழ்க்கையில பின்தொடரும் போது அவனோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்காது, சமாதானம் இருக்காது, பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள், சத்துரு வருவான். அந்த இடத்துக்குள்ள தான் பல விதமான தேவையில்லை கெட்ட சொப்பனங்கள், வீட்டில் மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், இது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள தான். அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னா, தீமை செய்யக்கூடாது. பைபிளில் தீமைன்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது கர்த்தரை விட்டு விலகியாச்சுனாலே தீமை தான். அதனால கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடருது, அதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும்.
இரவு நேரத்தில் ஜெபிப்போம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நன்மை செய்கிறீங்களா? யோசித்து பாருங்க. தீமை இருக்கா? யோசித்து பாருங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் அநீதியான காரியம் இருக்கா? யோசித்து பாருங்க. நீதி செய்கிறீங்களா? யோசித்து பாருங்க. நீதி செய்தா நித்திய ஜீவன், நன்மை செய்தா நித்திய ஜீவன், தீமை செய்யும்போது முடிவு பார்த்தா மரணம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? உலகத்துக்குள்ள தான் வாழ்றோம். பாவத்திலே வாழ்றோமா? அக்கிரமத்திலே வாழ்றோமா? இல்லை மனம் திரும்பி இயேசுக்காக உண்மையாக வாழ்றோமா என்பதை யோசித்து பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கலாம் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காக எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் ஜீவனை கொடுத்தீங்க, கிருபை தந்தீங்க, நாள்தோறும் பாதுகாக்கிறீங்க. இரவு நேரத்திலே நாங்கள் எல்லாரும் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே தீமையான காரியம் ஏதாவது இருந்தால் மன்னிச்சிருங்கப்பா, எடுத்து போட்டுருங்கப்பா. எங்கள் இதயத்தில், எங்கள் கண்களில், எங்கள் சிந்தனையில், எங்கள் வாழ்க்கையில் தீமையான காரியம், தீமையான செயல், தீமையான யோசனை எதுவும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நாங்கள் உண்மையாக வாழணும், கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும். யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்து அந்த குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் வேணும்ப்பா. குடும்பம் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தீமையான யோசனை கூட எங்களுக்கு வேண்டாம்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. சில குடும்பத்தில் செல்ஃபோன் அடிமையில் இருக்காங்க. சில குடும்பத்தில் தேவையில்லாத வெப்சைட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க. சில குடும்பத்தில் கேமில் அடிமையாக இருக்குங்க. சில குடும்பத்தில் நாடகம் பார்க்குறது, படம் பார்க்குறது, பல மணி நேரம் அதிலே வேஸ்ட் பண்ணிடுறாங்க. எத்தனையோ பாவ காரியங்கள். அந்த எல்லா செத்த கிரிகளும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரிக்கப்படட்டும். இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. அப்பா, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய குறைகளை மன்னிங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போய் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் நாங்கள் எந்தெந்த காரியத்தில் கடன் வாங்கணுமோ அந்த எல்லா பாவத்தையெல்லாம் மன்னித்து கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. சில குடும்பத்தில் இந்த மாதத்தில் கமிட்மெண்ட் இருக்குது. நகை கடன், இஎம்ஐ, வண்டி டியூ, ஃபைனான்ஸ் வாங்கினது, குழுவில் வாங்கினது, ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, திருமண காரியத்துக்காக வாங்கினது, பல தேவைக்காக அப்பா வெளியில் கைமாத்து வாங்கினது, அந்த எல்லா தேவையிலெல்லாம் பரத்துலேருந்து எங்களுக்கு சந்திக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துடைய கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. நிறைய குடும்பத்தில் கடன்லேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கையில் 10 ரூபா கூட நிற்க மாட்டேங்குதுப்பா. எல்லா ரூபாயும் வட்டிக்கு போயிருதுப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் தாங்குங்க, தப்பு வைங்கப்பா, தேற்றுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அவங்களோட வாழ்க்கையிலே என் தேவன் மனம் இறங்கி சகல விதமான காரியத்திலும் ஆசீர்வதிக்க வேண்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்கள் வாழ்க்கையிலே குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இரவு நேரத்தில் தங்களை தாழ்த்துறாங்கப்பா. அவங்களுடைய இதயத்துக்குள்ளே என்னென்ன வேதனை இருக்கோ, என்னென்ன கஷ்டம் இருக்கோ நீக்கி போடுங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய்மார் உண்டு. வீட்டில் நிம்மதி இல்லைப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தள்ளி போய் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத கருத்தில் அடிமைகள், அந்த எல்லா குடும்பமும் மீட்டெடுங்கப்பா. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் டிரைவிங் லைனில் போயிட்டு இருக்கிறாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். என் இயேசு கிறிஸ்து ராஜானுடைய பாதுகாப்பு வேண்டும். இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் அழகா அப்பா ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறான்ப்பா. அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு உண்மையான பாத்திரமா இருக்கணும், உபயோகப்படுத்துகிற பாத்திரமா இருக்கணும். அப்பா, எங்களுடைய குறைகளை மன்னிங்கப்பா. என்னுடைய குறைகளை மன்னிங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போய் தீமையான காரியம் எத்தனையோ காரியம் இருக்குப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன காரியம் இருந்தால் கூட எடுத்து போட்டுருங்கப்பா. கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் எங்கேயோ போயிட்டு இருந்தால் மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் தள்ளி போகக்கூடாது. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடில் இருக்காங்க, மாந்திரியத்தில் இருக்காங்க, பிள்ளி சுனிமி, ஏவல். சில குடும்பத்தில் கள்ள தொடர்பு, சில குடும்பத்தில் அசுத்தமான பாவத்தில் அடிமை இருக்காங்க. சில குடும்பத்தில் வீட்டுக்கு வராமல் அப்போ ட்ரக் அடிக்ட்டு, கஞ்சா பழக்கம்,
நிறைய குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. சில வீட்டுல சந்தேகம், அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை, தேவையில்லாத காரியங்கள். அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை அப்பா ஜெப அபிஷேகம் நிரப்புங்கப்பா. இரவு நேரத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த வீட்டில் உள்ள கட்டுகள் எல்லாம் உடைக்க விடட்டும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா கட்டுகளும் உடைக்க விடட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க, பரிபூர்ணமாக ஆசிரியங்க. கர்த்தரோட நாம மையப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாங்களோ அந்த குடும்பம் கர்த்தர் மீட்டெடுங்க. இந்த இரவு வேளையிலே எத்தனையோ குடும்பத்துல கற்பதனையா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பரிபூர்ணமாக அப்பா கற்பதனை ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துல அப்பா கற்பதனைக்காக டாக்டர்கிட்ட பல லட்சங்கள் கொடுத்துருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்துணை கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம். நாங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்கிறோம். கர்த்தர் எங்களோட நம்பிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. மாசமா இருக்காங்க தாயும் பிள்ளை ஆசீர்வதிங்க. அப்பா ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி இருக்காங்கப்பா, நார்மலாக்கித்தாங்க. தாயும் பிள்ளையமா மீட்டெடுங்க. சாட்சி சொல்லக்கத்த கிருபை செய்யுங்க. பரம வைத்தியர் உங்க பிள்ளைகளோட கூட இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, திருமண வாசல் திறந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தாங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும். ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா வயசான பாட்டிமார் தாத்தாமார் அப்பா ஹோம்ல இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. யார் யார் எங்கெங்க இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்திலே தனித்தனியா வாழ்றாங்க, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிஜனமா இருக்காங்க. சில குடும்பத்துல யாருமே இல்லப்பா. சில குடும்பத்துல எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனா பேச மாட்டேங்குங்க. இப்படியும் சில குடும்பம் இருக்கு. அந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. அப்போ அவங்க பிள்ளையோட கர்த்தர் கூட தங்கிருங்க. கர்த்தரோட நாம மையப்படட்டும். இரவு நேரத்துல யாரெல்லாம் ஜெபித்தாலும் நீங்க கூட இருங்கப்பா. சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில இருக்காங்க, ஐசியூல இருக்காங்க. சில குடும்பத்துல இன்பெட்ல இருக்காங்க. சில குடும்பத்துல கால் ஆப்ரேஷன், சில குடும்பத்துல தலையில ஆப்ரேஷன், நரம்பு பிரச்சனை, சில குடும்பத்துல ஹார்ட் ஆப்ரேஷன், சில குடும்பத்துல கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்துல அப்பா கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்படுறாங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்படுறாங்க, கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க, மார்பில் கட்டியிருக்காங்க, யூட்ரஸ்ல ப்ராப்ளம் பண்ணாங்க. சரீரத்துல எத்தனையோ பலவீனங்கள். எந்தெந்த குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு அப்பா பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் தீர்காயுசு தாங்க ராஜா, பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்கப்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அந்த தேசத்துல என்னென்ன சூழ்நிலை, என்னென்ன உபத்திரத்தோடு இணைந்திருக்காங்களோ எல்லா உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்க. அவங்க இதயத்துல எல்லா வேதனையெல்லாம் நீக்குங்கப்பா. வெளிநாட்டுல இருக்காங்க, வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை. சில குடும்பத்துல டிரான்ஸ்ஃபர்க்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல சொந்த தேசத்துக்கு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க. இந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் அப்பா ஆசீர்வதிக்க வேண்டும். பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தரோட நாம மையப்படட்டும். நைட் நேரத்துல அப்பா சில குடும்பத்துல வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர்க்காக ஜெபிக்கிறாங்க, வேற வெளிநாட்டு போறக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்தாங்க ராஜா. சில குடும்பத்திலே நைட் நேரத்துல வியாபாரம் பார்க்காங்க. நைட் நேரத்துல சில குடும்பத்திலே அப்பா வேலை பார்க்குறாங்க. அதே நேரத்துல பல விதமான உபத்திரத்தின் மத்தியில வேலைக்கு போயிருக்காங்க. சில குடும்பத்துல சரீரத்துல பலவீனம், சில குடும்பத்துல அப்பா வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறான். சில குடும்பத்துல நைட் டியூட்டில மஃப்டில இருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா நைட் நேரத்துல டிராவலிங்ல இருக்காங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க. சில குடும்பத்துல அப்பா டிரைவிங் லைன்ல இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். நைட் நேரத்துல வியாபாரம் பார்க்காங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கொடுங்கப்பா. ஐடி ஃபீல்டுல பார்க்காங்க. சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க ராஜா. இன்னுமா டாக்டர், நர்ஸ் எல்லா குடும்பத்தையும் கர்த்தரோட கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு இடத்துக்கு போகக்கூடாது ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. நைட் நேரத்துல யாரெல்லாம் தனிமையான சூழ்நிலையில வேதனையோடு அப்பா மரண பயத்தோடு தற்கொலை எண்ணங்களோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை எல்லா கட்டுகளும் உடைத்து பரிசுத்த ஆவியான உங்க பிள்ளைகளோட பேச வேண்டும் ராஜா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் தங்கியிருக்க வேண்டும். நைட் நேரத்துல இன்பமா நித்திரை தாங்க ராஜா. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவிடும் ராஜா. உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவிடும் ராஜா. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் நீங்க இறங்குவாங்க ராஜா. சமாதானத்தின் தேவன் நீங்க இறங்குவாங்க ராஜா. அன்பின் தேவன் நீங்க இறங்குவாங்க ராஜா. பரிசுத்தமுள்ள தேவன் நீங்க வீட்டுக்குள்ள இறங்குவாங்கப்பா. நீங்க வந்தா மட்டும்தான்ப்பா விடுதலை, நீங்க வந்தா மட்டும்தான் ஆரோக்கியம், நீங்க வந்தா மட்டும்தான் சமாதானம். எங்க இதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். உருவின பட்டயத்தோட எல்லா பக்கத்திலும் தேவ தூதர்கள் உலாவி விடட்டும்.
ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் பிடிக்க வேண்டும். சில குடும்பத்துல மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம். சில குடும்பத்துல தங்களை அப்பா ஏமாந்துட்டாங்க. அந்த குடும்பத்துக்கெல்லாம் கர்த்தர் நீதி நியாயம் விசாரிங்கப்பா. நைட் நேரத்துல சில குடும்பத்துல பல பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்குங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அருவருப்பான காரியத்துல வாழ்ந்திருக்கான். தீட்டான காரியம், அருவருப்பான காரியத்துல அந்த காரியத்துல வெளியில வர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ பரலோகத்துல தேவன் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வர வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. இரவு நேரத்துல உங்க பிள்ளைகளோட கற்றுக் கொடுங்க. உங்க நாமம் மட்டுமே விட்டும். எத்தனையோ குடும்பத்துல அப்பா படிக்கிற பிள்ளைகள் ஜிபிறாங்க, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் வரக்கூடாது. அப்பா படிக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி ரட்சிக்கப்பட்டிருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். செல்போன்ல தேவையில்லாத அப்பா எந்த ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ணோட கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் பரிபூர்ணமான ஒரு விடுதலை கொடுத்தாங்க ராஜா. உங்க நாம மட்டுமே எடுத்தும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. விசேஷம் இந்த இரவு நேரத்திலே ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி ராஜா. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க ராஜா. சகல குடும்பத்தையும் அன்பின் அபிஷேகம் நிரப்பி ஆசிரியங்க. நைட் நேரத்துல தனி ஜெபம், குடும்ப ஜெபம், கையில பைபிள் எடுத்து வாசிக்க, துதிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும் ராஜா. நாங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றி ஆசிரியங்க. உங்க நாம மகிமைப்படுத்தும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுவோம். துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண்டிப்பா தனி ஜெபம் பண்ணுங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. தேவனவர்களே அப்போ மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களை ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.